கடந்த வாரத்தில் நம்மளால் ரொம்பவே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது எது அப்படின்னா மனோஜ் அவர்களினுடைய இழப்பு தான். இது அவங்களுடைய குடும்பத்தினர் மட்டும் இல்லை, திரையுலகை சேர்ந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. நல்ல ஒரு கலைஞனை இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதோட இவர் போக சேர வேண்டிய வயதா இதுன்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க, இரங்கலை தெரிவித்தாங்க, அனுதாபங்களை அவங்களுடைய ஃபேமிலிக்கு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. திரைப்பிரபலங்களில் இருந்து கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்கள் வரைக்கும் நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்திருந்தாங்க மனோஜ் அவர்களை. இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்லாம் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அவங்களுடைய வீடு எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் எந்தளவுக்கு ஒரு பிரபலமான இயக்குனர்ன்றது தெரியும். அதனால் எப்போவும் ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. மனோஜ் அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சிலேருந்து அவருமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பார். குறிப்பாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இயக்குனர் ஆகணும் அப்படின்னு பல படங்களை இயக்கிறதுக்காக அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார். அப்போவுமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பார். தான் இயக்க போகிறோன்னா அந்த படத்தினுடைய கேரக்டர் நடித்து பார்க்குறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு பல விஷயங்களை அவரே செஞ்சு பார்த்துக்குவாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். எப்போவுமே எந்த விதமான ஹெட்வைட்டும் அவருக்கு நம்ம ஒரு பெரிய ஆளுன்றது இருந்ததே கிடையாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மனிதனாக வளம் வந்துட்டு இருந்தார். இவருக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்திருக்கு. உடல்நலக்குறைவு காரணமாக இப்படி அவர் போய் சேர்வார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுடைய குடும்பம் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குன்னு இப்போ அவங்களுடைய நெய்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் அவர்கள், இவரை பற்றி நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பேரை சொன்னாலே சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிகர். ரொம்ப ஒரு திறமையை காட்டக்கூடிய, காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சமீபத்தில் இவர் ஒரு வேலையை செஞ்சுருக்காரு. என்னென்னா, இளைய தளபதி விஜய் அவர்களை இவர் ரொம்பவே சாடி இருக்காரு. என்ன காரணம் பார்க்கும் பொழுது, இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சி அவர் ரொம்பவே பேசியிருக்காரு. அவர் முதல்ல களத்துக்கு இறங்கி வரணும், இப்படியெல்லாம் நின்று அவர் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் இருக்கிறதுக்காக அவர் நிற்கிறாருன்னா, எனக்கும் தான் ரசிகர்கள் இருக்காங்க, நானும் அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த பகுதியில் அவரை ஆப்போசிட்டை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இப்படி பேசுனதுனால என்னை எப்படியும் விஜய் ரசிகர்கள் எப்படியாவது தாக்குவாங்கன்றது தெரியும், எனக்கு பாதுகாப்பு முதல்வர் அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காராம். என்னடா இது, இந்த மனிதர் ஏன் திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. அதுவும் இளைய தளபதி விஜய் அவர்களை பற்றி இவர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன காரணத்திற்காக அவர் சொன்னார் அப்படின்றது தெரியல. ஆனால் பவர் ஸ்டார் அவர்கள் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. இவர் ஒரு நல்ல நடிகராகணும்னு தான் என்ட்ரி ஆனார். ஆனால் இவருக்கு காமெடி கதாபாத்திரம் கிடச்சிது, அதுலேயுமே சூப்பராக நடிச்சிருந்தார். பிறகு உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு என்ற செய்திகள் வெளிவந்துச்சு. அப்புறம் வனிதா விஜயகுமார் அவர்கள் கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியாக இருந்துச்சு. கொஞ்ச நாட்களாக இவர் என்ன பண்ணுறான்றது தெரியாமல் தான் இருந்தது. இந்த சூழ்நிலை இப்போ இவர் திடீரென இப்படி பேசியிருக்கிறது வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.